பவி, இல்ல பவி, அது எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் சந்தோஷ். நீ ஆதிரா கூட பேசினது, பழகுனது, அவ கூட போய் நைட்ல தங்குனது. பவி பவி, ஒரு நிமிஷம், அத பத்தி தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேள. எது? நீதான் அந்த ஆதிராவோட குழந்தைக்கு அப்பாங்கிறதையா? ஒரு பொண்ணு வாழ்க்கையில முக்கியமான விஷயம் அவளோட கல்யாணம். புருஷன் ஒழுங்கா இருந்தாதான் அந்த வாழ்க்கை சிறப்பா அமையும். நீயும் நானும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம். ஆனா நீ இன்னொரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் எதுக்குடா இந்த வாழ்க்கை? பவித்ரா, ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சந்தோஷ் மேல எந்த தப்பும் இல்லை. எல்லாமே ஆதிரா பண்ண வேலைதான். சந்தோஷ் ஆதிராவுக்கு மனிதாபிமான அடிப்படையில தான் உதவி பண்ண போயிருக்காரு. ஆனா அந்த ஆதிரா சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டா. நம்புங்க பவி, டிஎன்ஏ ரிப்போர்ட் படி சந்தோஷ்க்கும் ஆதிரா வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது மட்டும் இல்ல, ஆதிராவும் தப்ப உணர்ந்துட்டா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல பவி, எல்லாம் சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சா? என்ன சரியாயிடுச்சுன்னு சொல்றீங்க சார்? என்ன சரியாயிடுச்சு? ஒன்னும் சரியாவலே. எங்க பவி, ஹரி சார் சொல்றதுதான் சரி. அந்த ஆதிரா இது நாள் வரைக்கும் குட்டிய மிரட்டி வச்சிருந்தா. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு குட்டிய மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்கல்ல 2 பேரும், அவங்க கூட அந்த ஆதிரா செட் பண்ண ஆளுங்க தான். இதெல்லாம் சொன்னா உன் மனசு சங்கடப்படும்னு சொல்லிட்டு இவ்ளோ நாளா அவன் சொல்லாம மறைச்சிருக்கான். போதும் அத்தை, போதும். சும்மா பேசாதீங்க அத்தை. இத்தனை நாள் என்கிட்ட நீங்க எல்லாருமே இந்த விஷயத்த மறைச்சு என்ன முட்டாள் ஆக்கிட்டீங்கல்ல. இப்ப உண்மையை மாறி மாறி சொன்னா அத நான் கேட்டுட்டு சகிச்சுக்கிட்டு போகணும். அப்படித்தானே? இதெல்லாம் நியாயமா அத்தை? நியாயமே இல்ல பவி. ஆனா குட்டி ஆதிரா பிரச்சனை எந்த அளவுல இருக்கும்னு எனக்கே தெரியல. குட்டியோட நடவடிக்கையை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் ஆதிரா கிட்ட இவன் எப்படி மாட்டிட்டு இருக்கிறாங்கிற விஷயமே தெரிஞ்சது. இத உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு தான் நான் எதுவுமே சொல்லாம விட்டுட்டேன். மத்தபடி பவி, உன்கிட்ட இருந்து மறைக்கணும்னு ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்ல பவி, யார் மேல தப்பு இருக்குன்னு எனக்கும் ஹரிசாருக்கும் குழப்பமா இருந்துச்சு. அந்த நேரத்துல தெளிவில்லாம இந்த பிரச்சனைய உன்கிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் உன்கிட்ட இத சொல்லல பவி. அத்தை, நீங்க இந்த உண்மையை ஓப்பனா சொல்லிருந்தீங்கன்னா நான் வருத்தப்பட்டிருப்பேனா? ஆனா இத என்கிட்ட சொல்லாம நீங்க மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி வச்சிருந்தீங்க. உங்களை வருத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, அததான் அத்தை என்னால தாங்க முடியல. அத்தை ஏன் இந்த மாதிரி சோகமா இருக்காங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் அத சொன்னா புரியாத அத்தை. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா பவி? அத்தை, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்களே, அப்ப நானும் அதே ஹாஸ்பிட்டல்ல உங்க பின்னாடிதான் நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் உங்களுக்கு போன் பண்ண. ஆனா நீங்க சூப்பர் மார்க்கெட்ல இருக்கேன்னு போய் சொன்னீங்க. அன்னையில இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன ஆச்சோன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். உங்ககிட்ட கேட்க கூட ட்ரை பண்ண. ஆனா அப்ப கூட நீங்க சொல்லல. பவி, நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா
குட்டி இந்த நிலைமையில இருக்கிறத உன்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நான் நினைக்கல. இது உண்மையா பொய்யான்னு தெரியாம உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இது சரியான விசாரிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் சொல்லலான்னு நினைச்சோம். ஹரி சார், நீங்க கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல சார். நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேன்ல, அத்தை ஒரு மாதிரி இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல சார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு நான் கேட்டேன்ல. பவித்ரா, லக்ஷ்மி மேடம் சொன்ன காரணம் தான் நானும் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது. போனது போகட்டும், விடுங்க. சந்தோஷ் எந்த தப்பும் பண்ணல, அதுக்கு நான் பொறுப்பு பவித்ரா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல பவி. குட்டி எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் ஹரி சார் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டாரு. ஆதிராவோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க மும்பை வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம்தான் நாங்களே அவன் மேல தப்பு இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். எது எப்படியோ குட்டி இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துட்டான் பவி, அது போதும். நான் பண்ணது தப்புதான். உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும் பவி. அதுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சச்சா அத்தை, எதுக்கு அத்தை மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? என் மனச உறுத்திக்கிட்டே இருந்த விஷயத்துக்கு இப்பதான் விடை கிடைச்சிருக்கு, அது போதும் அத்தை. பவி, நான் பிரச்சனையில இருக்கிறது எனக்கே தெரியாம ஹரி சாரும் அம்மாவும் தான் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் பவி. எல்லாம் சரிதான் சந்தோஷ், எல்லாம் சரிதான். நீயும் அத்தையும் என்கிட்ட சொல்ற எல்லாமே சரிதான். நீங்கெல்லாம் 1000 காரணம் சமாதானம் என்ன சொன்னாலும் சரி, என்னால நீங்க ஏமாத்தினத தாங்கவே முடியல, ஏத்துக்கவும் முடியல. எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல, அத ஒவ்வொரு வாட்டி நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த வீடுதான் எனக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. இனிமே இங்க எனக்கு என்ன வேலை? பவி, 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 என்ன பண்ற நீ? அத்தை விடுங்க அத்தை. பவி, எங்க போற? இல்ல பவி, நீ எங்க போல போல. உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஏன் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. ஏமாத்தல பவி, உன்னை ஏமாத்தல. விடுங்க அத்தை. பவி, 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 எங்க பவி போற? நான் சொல்றது கொஞ்சம் கேளு பவி, ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ். இங்க பாருடா துரோகி, விடு என்ன. என் முன்னாடி நிக்க உனக்கு எந்த தகுதியும் இல்ல. பவி, பவி, அம்மா, பவி, பவி, பவி நில்லு. பவி, 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 ஒரு பவி நிமிஷம் நில்லு சொல்றேன். பவி. பவி, போகாத பவி. பவி, வழி விடுங்க பவி, அத்தை. பவி, பவி, இல்ல பவி, பவி. பவி, ப்ளீஸ் பவி, இங்க பாரு பவி,
நான் தான் நடந்த எல்லா விஷயத்துக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்ல, அப்பவும் உன் கோவம் குறையலையா? பவி ப்ளீஸ் பவி, போவாத, வீட்டை விட்டு மட்டும் போவாத ப்ளீஸ். என்னடா அத்தையும் அதே தான் சொல்றாங்க, நீயும் அதான் சொல்ற. நடந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டா பண்ணதெல்லாம் சரியாயிடுமா? அத்தா, உங்ககிட்ட நான் எத்தனை முறை கேட்டேன், என்ன பிரச்சனைன்னு ஒரு வாட்டியாவது சொன்னீங்களா? ஏன் அத்தை, இது வரைக்கும் ஒரு வாட்டியாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நான் மறைச்சிருக்கேனா? உங்களை மாமியாரா மட்டுமா நான் பார்த்தேன்? என் அம்மாவா தானே பார்த்தேன். எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் உங்க மேல, நீங்க நினைச்சு கூட பார்க்காம எல்லாத்தையும் இப்படி சுக்கு நூறா போட்டு உடைச்சிட்டீங்களே. அப்படியெல்லாம் சொல்லாத பவி. நாங்க யாரும் இப்போ உன் மேல குறை சொல்ற இடத்துல இல்ல. அந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியாம உன்கிட்ட சொல்லி அதனால தேவையில்லாத பிரச்சனை வந்துரும்னு சொல்லிதான் பயந்து நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லல. வேற எந்த காரணத்தினாலயும் இல்ல பவி, என்ன நம்ப பவி. நீங்க என்னதான் சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது அத்தை. நான் என்ன அவ்வளவு மெச்சூரிட்டி இல்லாதவளா? நீங்க மட்டும் ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லியிருந்தா நேரடியா 2 பேரையும் வச்சு விசாரிச்சிருப்பேன். அப்பவே இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டி இருப்பேன். நான் ஒன்னும் அவ்வளவு இம்மெச்சூர் இல்ல அத்தை. இவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. பவி சரி விடு, உன்கிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான். பவி, ஏன் பவி, இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். அதெல்லாம் மறந்து மன்னிச்சு என்னை ஏத்துக்கிட்டு இருந்திருக்கல. ஆமா, மறந்த மன்னிச்சேன். ஆனா அந்த தப்பெல்லாம் நீ மட்டும் தனியா பண்ணது. ஆனா எனக்கு அவங்க தான் எல்லாரும் நம்பின என்னோட அத்தையே என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. யாரு என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடலாம். ஆனா நம்பினவங்க துரோகம் பண்றத மட்டும் தாங்கவே முடியல. நான் போறேன், தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க. பவி 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 சரி சொன்னா கேளு. அதான் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. பவி, அத்தை பேச்ச கேள, போகாத. இல்லத்த, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என்ன விடுங்க, கிளம்புறேன். பவித்ரா. பவி. லட்சுமி, நீ இவ்வளவு சொல்லி அவன் காதுல வாங்காம போறன்றா? அவகிட்ட எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்க? போனா போகட்டும், விடு. அப்பா, அதான் இந்த வீட்டுக்கு தலைவரே சொல்லிட்டாரல்ல, அப்புறம் என்ன, வழி விடுங்க. என் பேரன் ஊர் உலகத்துல இல்லாத தப்பு பண்ணிட்டான்னு நீ இப்ப தைய தக்கான்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்க. கடைசியில் அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அதுக்கு போய் வீட்டை விட்டு போறேன்னு போற. போனா போ, யாருக்கு நஷ்டம்?
பவி, எல்லாரும் நான் பாக்குறாங்க சொல்றேன்ல பவி. பவி, ப்ளீஸ் please பவி, போகாத. சொன்னா கேளு பவி. போகாத பவி. என் மேல எந்த தப்பும் இல்ல பவி. ப்ளீஸ் பவி, என்ன பவி, நம்பு பவி. அத்தை பவி, சொல்றதை கேளு பவி, போகாத. அத்தை, விடுங்க பவி, அத்தை. பவி, பவி, ப்ளீஸ் ப்ளீஸ். பவி, போகாத பவி. ப்ளீஸ் பவி, 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 ப்ளீஸ். வேண்டாம் ப்ளீஸ். பவி. விடுங்க. பவி, நீ இல்லனா அண்ணா, வீடு வண்டி விடவே எடுங்க. இருக்காது பவி. நான் எந்த பவி, தப்பும் பவி, பண்ணல. அவளை பாரு. இவ்வளவு அவளுக்கு சொல்றேன்ல, அதான் ப்ளீஸ் தெரியும், பவி, சொல்றேன்ல. என்ன பவி, நம்பு அத்தையை பவி, விட்டுட்டு ப்ளீஸ். போகாத. சொல்றத பவி, கொஞ்சம் அத்தையை கேளு. விட்டுட்டு ப்ளீஸ் போகாத. பவி, 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 பவி. பவி, அத்தையை விட்டுட்டு போகாத. பரிமளமா பாத்தீங்களா, இந்த ஸ்னேகா அபார்ட்மெண்டோட கிரேட் செக்ரட்டரி லக்ஷ்மியோட மருமக கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போறா. மாமியார மருமகளுமா செய்து என்ன ஆட்டம் போட்டாங்க. இப்ப பாத்தீங்களா பரிமளமா, மாமியார் கெஞ்ச மருமக மிஞ்ச பயங்கர கலாட்டாவா இருக்கு. எல்லாம் ஓகே. என்ன இருக்கும் பிரதிபா? பவித்ரா ஏன் கோச்சுக்கிட்டு போறா? பரிமளமா, உங்களுக்கு நிஜமாலுமே தெரியாது இல்ல, என் வாயால் அதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ எனக்கு அப்படி இப்படின்னு தான் தெரியும். நீ தான் சொல்ல. பரிமளமா, இந்த லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னு ஆசை. இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆனதும் அது அவங்களுக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு. சந்தோஷ் வேலை பார்க்குற ஆபீஸ்ல டீ கடை வைக்கிறது என்ன, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போறது என்ன, அடடடடடடடா. ஓ, அப்புறம் அப்புறம் என்ன, சந்தோஷோட ஆபீஸ்க்கு புதுசா ஆதிரான ஒரு ஃபிகர் வந்துச்சு. அதுவும் மும்பைல இருந்து வந்திருக்கா. ஆளு பாக்க நல்ல மூக்கும் முழியுமா ஸ்மார்ட்டா அழகா இருக்கா. இங்க பாவம் பவித்ரா வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தாளா. அந்த சந்தோஷ் பாவம் என்ன பண்ணுவா, அந்த ஆதிராவோட அழகுல சந்தோஷ் மயங்கி அவளே கதின்னு கடந்துட்டான். தெரியுமா உங்களுக்கு, கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு, போயிட்டு திரும்ப வந்துடுச்சு. ஓ అవునా? அதான் பவித்ராக்கு கோவம் போல இருக்கு. அவ ரோஷக்காரி இல்ல, அதான் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். இனிமே இந்த ஜென்மத்துல இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டான்.